இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான பதிவோடு வந்திருக்கோம். திருமலை குமாரசாமி கோவிலுக்கு வந்து போன பதிவு தான் இது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் பன்மொழி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த கோயில் திருமலை குமாரசாமி கோயில் இருக்குது. இந்த கோவில் ரொம்ப சூப்பரான கோயிலுங்க. பழனி மாதிரியே இந்த கோயிலும் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்களில் தான் இந்த ஒரு சின்ன குன்றில் வந்து இந்த கோயில் இருக்குது. கோயில் வந்து ஒரு அழகுன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும். பழனி மாதிரியே தான் நம்ம படிக்கட்டு ஏறி போகிற வழியும் இருக்குது. அது போக காரில் போகிறவங்களுக்கு சைட்லேயே வந்து கார் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்படியும் போய் மலைக்கு மேலே வரைக்கும் நம்ம போயிடலாம். காரு, வேனு, இந்த மாதிரி ஆட்டோ இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா மலைக்கு மேலே வரைக்கும் போகிற வழி வந்து உண்டு. நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனதுனால நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து காலையில் ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுக்கு கிளம்பி நாங்கள் நேராக தென்காசிக்கு போயிட்டோம். நீங்கள் தென்காசி போயும் போகலாம், இல்லைனா செங்கோட்டை போயும் போகலாம். ஆனால் பெஸ்ட்டுன்னு சொன்னால் நான் வந்து தென்காசியை வந்து சொல்லுவேன். நீங்கள் செங்கோட்டை ஆட்டோவில் போவீங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் செங்கோட்டை ரொம்ப பக்கம், செங்கோட்டைக்கு போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம். இல்லைங்க நான் அவ்வளோ வசதி கிடையாது, வந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து எங்களை மாதிரியே தென்காசியில் நாங்கள் இறங்கிட்டோம். அங்கே தென்காசியில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் பக்கம்தான். பழைய பஸ் ஸ்டாண்டு போகலாம், புது பஸ் ஸ்டாண்டு போகலாம், நடந்து போகிற தூரம் தான். நாங்கள் அப்படி தான் போனோம். அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே போனாலே திருமலை கோவில் குமாரசாமி கோவில்னே பஸ்ஸு நமக்கு இருக்குது. அந்த பஸ்ஸில் நம்ம நேராகவே வந்து கோயில் வாசலில் கீழேயே வந்து நம்ம இறங்கிடலாம். அப்படி தான் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு வந்து நடந்து வந்ததுனால, பஸ்ஸில் வந்ததுனால எங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் போகிற வழி இல்லை. நாங்கள் வந்து கீழே இருந்து நாங்கள் நடந்து ஃபுல்லுமே படிக்கட்டில் ஏறி நடந்து தான் நாங்கள் மேலே வரைக்குமே போனோம். அதுவுமே எங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப காற்று மட்டும் அடிக்குங்க. ரொம்பவே பாதுகாப்பாக தான் போகணும். ஏன்னா ரொம்ப காற்று அடித்து நம்மளை தள்ளுற அளவுக்கு அவ்வளோ காற்று. ஆனால் மேலே ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இறங்கி வர்றதுமே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். ஆனாலுமே முருகரை நினச்சி நாங்கள் போனதுனால எங்களுக்கு அந்த கஷ்டம் கூட பெருசாக தெரியலை. நாங்கள் 4 பிள்ளைங்க, அப்புறம் எங்கள் அம்மா வயசானவங்க, அப்புறம் நான், இந்த எல்லாருமே வந்து நடந்து தான் நாங்கள் மேலே ஏறி போனோம். போகும்போதும் சரி, வரும்போதும் நாங்கள் மேலே இருந்து இறங்கி தான் வந்தோம். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி போனோமோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் மாதிரி கோயிலில் மேலே ஏறின உடனே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோயில். கட்டாயமாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து போய் பாருங்கள். உண்மையாகவே இதான் முதல் தடவை நாங்கள் போயிருக்கோம். ஒரு நானுமே வந்து ஃபேஸ்புக்கில் தான் ஒருத்தர் வந்து சொன்னார், திருமலை கோயிலுக்கு போங்க, பண கஷ்டம் இருந்தால் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது அப்படின்னு. நான் பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் போகணுன்னு. ஒரு 2-3 நாளில் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ தூரம் போகிறோம், குற்றாலமும் போயிட்டு வந்துடலாம் அப்படி தான் பிளானிங்கில் போனோம். ஆனால் என்னமோ நாங்கள் பிளான் பண்ண நேரம் வந்து குற்றாலத்தில் வந்து ரொம்ப வெள்ளம், ரொம்ப அதை குளிக்க வந்து தடை போட்டாங்க. பரவாயில்ல நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தென்காசி பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போதே பிள்ளைங்க ஃபுல்லும் வந்து குற்றாலம் பஸ் நின்றுட்டே இருக்குது. நாங்கள் நிற்கிற இடத்துல குற்றாலம் போகணும் ஒரே அழுகை. ஆனாலும் அதை சமாளித்து, இல்லைம்மா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போது போயிடலாம், நாங்கள் அப்படியே சமாளிச்சுக்கிட்டோம். ஆனால் எவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு மேலே நடந்து வந்தாலும் சரிங்க, மேலே போனவுடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த இடமும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சுற்றி அந்த கோயிலை சுற்றி வரும்போது நாங்கள் போகும்போது கூட்டமே சுத்தமாக இல்லாமல் அவ்வளோ வந்து அமைதியாக, நாங்கள் திங்கக்கிழமை போனோம், அவ்வளோ அமைதியாக, அவ்வளோக்குள்ளே இந்த இந்த பாப்பா பிள்ளைங்க நிற்காங்களே அந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக. உண்மையாகவே வந்து நம்ம பொறுமையாக இருந்து அந்த காற்றை சுவாசிக்கிறது, அந்த மேலேருந்து கீழே பார்க்குறது, அந்த கோயிலோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையாகவே இந்த கோயிலுக்கு அடுத்தடுத்து அடிக்கடி போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஆசை வருதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. முருகரோட தரிசனமும் சும்மாவே சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. படப்படன்னு நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே பிள்ளைங்களை ஸ்கூல் லீவ் போட்டுனாலும் அப்படி தான் போவோம். அப்போ போகும்போது நமக்கு கூட்டங்கள் இருக்காது. சனி, ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி நாங்கள் எப்போவுமே எந்த கோயிலுக்கும் போக மாட்டோம். பிள்ளைங்க லீவுனாலும் பரவாயில்ல, நம்ம வேலைக்கு லீவு போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படி தான் நாங்கள் இந்த டைமில் தான் போகிறது. அது மாதிரி அன்னதானமும் 100 பேருக்கு போடுறாங்க. தினமுமே அன்னதானம் 100 பேருக்கு உண்டு. அதில் நாங்களுமே சாப்பாடு கொண்டு போயிருந்தாலும் அன்னதானத்தை விட முடியுமா? எப்போவுமே கோயில்களுக்கு போனால் அன்னதானம் வந்து நான் சாப்பிடாம வரவே மாட்டோம். அதனால் அன்னதானமும் எங்களுக்கு முருகரோட புண்ணியத்தில் வந்து அந்த டோக்கன் கிடச்சிது.
அன்னதானமும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கீழே இறங்கி வந்தோம். பிள்ளைங்களுக்கு வந்து இறங்கி வரும்போது ஒரே சந்தோஷம். மேலேருந்து கீழே உள்ள வந்து அந்த அழகை ரசிக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பிள்ளைங்க ஃபுல்லும் அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. உண்மையாகவே வந்து கோயில் ரொம்ப சூப்பர்னு சொல்லலாங்க. நீங்கள் உண்மையாகவே பஸ்ஸு இல்லைன்னா கார் அப்படி போனீங்கன்னா மேலே வரைக்கும் போயிடலாம். நடந்து போகணும் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. நாங்கள் வந்து பஸ்ஸில் போனதுனால தான் நாங்கள் நடந்து போகிற சூழ்நிலை ஆச்சு. ஒருவேளை வேறு வழி இருக்குன்னா சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல. நாங்கள் முதல் தடவைனால எங்களுக்கு தெரில. நீங்கள் லோக்கலில் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் தயவு செஞ்சு. வேறு ஏதாட்டும் நம்ம மேலே வரைக்கும் போகிறதுக்கு பஸ் எதுவும் உண்டா, இல்லைன்னா இங்கேருந்து ஆட்டோலாம் வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியலை. கொஞ்சம் பிள்ளைங்க எங்களுக்கு நடந்து போகிற பிரச்சனை கிடையாது. நான் எவ்வளோ தூரம்னாலும் நடந்து போயிடுவேன். அம்மா வயசானவங்க, பிள்ளைங்களும் 4 பிள்ளைங்களா. நெக்ஸ்ட் டைம் போனால் ஏதாட்டும் பிளான் பண்ண யோசிச்சுருக்கோம். தென்காசிலேருந்து கார்லேயோ இல்லை ஆட்டோலேயோ வர்ற அளவுக்கு நமக்கு வந்து சூழ்நிலை கிடையாதுங்க. ஒரு வேளை நீங்கள் கோயிலுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ஏன்னா எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் வீணா நடந்து போனீங்க, அங்கே பஸ்ஸு உண்டுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற யாருக்காட்டும் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி போகலாம், இல்லை கீழேருந்தே ஆட்டோலாம் வரும், இல்லைன்னா பஸ்ஸு உண்டு உங்களுக்கு மேலே போகிறதுக்கு அப்படின்றதான் சொல்லுங்கள். ஏன்னா அந்த கோயில் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிட்டுங்க. அடுத்தடுத்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ நிம்மதி. இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நிறைய மாற்றங்களையும் நான் என்னுடைய லைஃப்பில் பார்க்கேன். அது வந்து பணமாக இருந்தாலும் சரி, ஒரு நிம்மதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் வந்து என்னோடய லைஃப்பில் தெரியுது. அதனால தான் நான் கேட்கேன். அதனால் நான் வந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கேன். நீங்களுமே எல்லோரும் இந்த கோயிலுக்கு போங்க தயவு செஞ்சு. போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து செங்கோட்டை பக்கத்தில் பன்மொழி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. திருமலை குமாரசாமி ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில்னே சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக விசாக நட்சத்திரத்தில் உள்ளவங்க கட்டாயம் போகணுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சா ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்ப இல்லாட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கலாம். இல்லை குற்றாலத்துக்கு நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கும் ஒரு வர பிளானை வந்து போட்டு பாருங்கள். உண்மையாகவே கோயிலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாமி கும்பிட்றதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சுங்க. அதுவும் நாங்கள் வந்த நேரம் வந்து ரொம்ப அமைதியாகவும் கூட்டம் இல்லாமல் இருந்ததுனால ரொம்பவே எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் போடணும். நீங்களும் தயவு செஞ்சு சொல்லுங்கள் எங்களுக்கு. மேலே வரைக்கும் போகிறதுக்கு பஸ் வசதி ஏதாட்டும் இருந்தால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. நன்றி.